வணக்கம். நான் உங்கள் அக்னி. தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டு 2026-2027க்கான பட்ஜெட்டை நிதி அமைச்சர் அவர்கள் மரியன் வில்சன் அறிவிக்கிறார். இது முற்றிலும் மக்களை ஏமாற்றும் ஒரு பட்ஜெட்டு தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் வாக்குறுதியில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு அறிக்கைகளை கொடுத்துருந்தார். என்னென்ன கொடுத்துருந்தாரு? பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய் நான் கொடுப்பேன்னாரு. விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி பண்ணுனார். மகளிருக்கு இலவச பயணம், தமிழ்நாடு பூரா எங்கே வேணாலும் பஸ்ஸில், எந்த பஸ்ஸில் வேணாலும் ஏறிக்கலான்னாரு. அடுத்தது, மகளிருக்கு 1000 ரூபாயை 2500 ரூபாயை நான் கொடுப்பேன்னு சொன்னார். ஆனால் இதெல்லாமே அந்த பட்ஜெட்டில் எதுவுமே வெளியே வரல. இது மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயமா அப்படின்னு தான் ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். படித்தவர்கள் பூராமே சிந்திப்பாங்க, இந்த பட்ஜெட்டு மக்களுக்கானதா இல்லது இவங்க பொய்யான ஒரு பட்ஜெட்டு அறிவித்து மக்களை ஏமாற்றம் செய்கிறார்களா என்பதை மக்கள் நன்றாக உணர்ந்திருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன், மக்களும் கருதுகிறார்கள். தமிழ்நாட்டில் நிதி 100 ரூபாய் வருமானம் வருதுன்னு சொன்னால் 145 ரூபாய் செலவு வருதுன்னு சொல்லி நிதியமைச்சர் சொல்கிறாரு. ஆனால் இந்த பட்ஜெட்டில் வேளாண்மை, மருத்துவம், கல்விக்கு 3% இடத்தை அதாவது 3% ஒதுக்கணும். ஆனால் 1% கூட ஒதுக்கலை. சாராய கடைகளை மூடுவோன்னு சொல்லலை. பல்வேறு நலத்திட்டங்களை நான் அறிவிச்சேன்னு சொல்லி அங்கே எல்லாரும் டேபிளில் தட்டிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அமைதியாக இருக்கிறார். 1% இப்போ இந்த பட்ஜெட்டில் வந்திருக்கிறதா தான் ஒரு தகவல். ஏற்கனவே திமுக அரசாங்கம் செய்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்தாங்க. அதுக்கு இது ரொம்ப ரொம்ப குறைவு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் நிறைய அறிவித்தார். தொழிலாளர்களுடைய பிரச்சனை, நிரந்தர தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு பணி உயர்வு, சம்பளம், தற்காலிக பணியாளர்களுக்கு நிரந்தர வேலை, தொழிலாளர் நலன் சார்ந்த அறிவிப்புலாம் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னார். விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்வோன்னு சொன்னார். கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி பண்ணுவோன்னாரு, ஏழை மக்களுடையது. ஆனால் இப்போ தங்கத்தை தரேன், பட்டுப்புடவை தரேன், அதாவது இந்த பட்ஜெட்டே சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மக்களை முழுமையாக ஏமாத்துகிற பட்ஜெட் தான். இப்போ திமுக அரசாங்கத்தில் என்னென்ன திட்டங்கள் வெளியிட்டாங்களோ அதெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இப்படியே தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் போவார்னு நினைக்கிறேன். எதுவுமே வாய் திறந்து பேசுகிறதே கிடையாது. சட்டமன்றத்தில் உட்காந்துட்டே இருக்கிறாரு தவிர எதிர்கட்சி தலைவர்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் சொல்லணும். அதுக்கு ஆதவ அர்ஜுனன் ஒரு ஒரு காணொலியில் சொல்கிறாரு, நாங்கள் தான் பேசுவோம், முதலமைச்சர் பேச மாட்டார் அப்படிங்கிறாரு. அப்போ முதலமைச்சர் எதுக்கு? நீங்களே முதலமைச்சர் ஆயிடலாமே. அப்போ எதிர்கட்சி தலைவர்கள் ஏதாவது கேட்டாங்கன்னா பதில் யார் சொல்கிறது? நீங்கள் சொல்கிறதா? உங்கள் துறை சார்ந்த சம்மந்தமான விஷயங்களை தான் நீங்கள் பேசணும் அவங்க கேட்டால். ஆனால் எந்த பதிலும் அவர் சொல்ல மாட்டார், நாங்கள் தான் பேசுவோம் அப்படின்னா. அப்போ எதிர்கட்சிகள் எதுக்கு? எம்எல்ஏ எதுக்கு? நீங்களே ஒரு நாட்டை குத்தகைக்கு எடுத்துகிட்டு போயிடலாமே. இது இந்த தாவேகா அரசனுடைய கொள்கை திட்டங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அதாவது என்ன சொல்கிறதுனே தெரில. இப்போ திட்டங்கள் அறிவிக்கிறீங்க, நல்ல திட்டங்களை கொடுங்க, மக்களுக்கு நல்ல சேவைகள் செய்யுங்க, நான் அதை பண்ணிவிடுவேன் இதை பண்ணிவிடுவோங்கிறீங்க, ஒன்றுமே பண்ண மாதிரி தெரியல. இது போன்ற மக்களுடைய நலத்திட்டங்களை நல்லா சிறப்பாக செய்யணும். இப்போ கல்வியில் பட்டதாரிகளுக்கு 4000 ரூபா தரேன்னீங்க. இந்த ஆண்டு அறிவிச்சிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபா மாதம் 4000 ரூபா அவங்களுக்கு கிடச்சிருக்கும். மகளிருக்கு இலவச பயணம்னு சொன்னீங்க. அது இப்போ இந்த திட்டத்தில் 2026 2027 அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நிறையா பெண்கள் போவாங்க. அதே 2500 கொடுத்துருந்தீங்கன்னா நிறையா குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கும். திமுக அரசு கொடுத்த 1000 தானே கொடுத்துட்ருக்குறீங்க. என்ன கதை இது? அன்புள்ள மக்களே, நல்லா யோசிங்க. இந்த பட்ஜெட்டை நமக்கு ஏதுவாக இருக்கா இல்லை மக்களை ஏமாற்றக்கூடிய பட்ஜெட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் உணரணும். இந்த அரசு
ஒரு மக்களுடைய காழ்ப்புணர்ச்சியில் தான் நிறையா வேலை செஞ்சிட்ருக்கு. இந்த திட்டங்கள் பட்ஜெட்டில் போடுற திட்டங்கள்லாம் வந்து இவங்களால் செயல்படுத்த முடியாது. கடன் சுமை ஏறிக்கிட்டே இருக்கும், கடன் வாங்கிக்கிட்டே இருக்கணும். 5 ஆண்டுக்குள்ளே பல கோடி ரூபாய் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த தமிழக முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்படும். இந்த அமைச்சர் வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கிறார், சொல்லிகிட்டு இருக்காருன்னெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பழைய ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டே இருக்காங்க. போன திமுக அரசாங்கம் என்னென்ன வேலைகள் செய்தோ அதுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு நான் செஞ்சேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து சரியா இல்லை. இந்த பட்ஜெட்டே வந்து மொத்தத்தில் மக்களுக்கு ஏமாற்றக்கூடிய பட்ஜெட்டு. சாராய கடை மூடுறதுக்கு ஒன்றும் இல்லை. சாராய கடை ஆன்லைனில் பண்ணுறேன், ஆன்லைனில் இனிமேல் சாராயம் குடிக்கலாம் அப்படிங்கிறீங்க. நாட்டு மக்களை குடிகாரனாக்கி குட்டிச்சவராக்கி படித்த இளைஞர்களை எல்லாம் வந்து வேலை வெட்டி இல்லாமல் அவங்களெல்லாம் வந்து சாராயத்துக்கு அடிமையாக்கி பல குடும்பங்கள் வந்து இன்றைக்கி நடுத்தெருவில் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குற தமிழ்நாட்டினுடைய விஜய் அவர்கள் தயவுசெய்து நீங்கள் யோசிக்கணும், நீங்கள் பேசணும், வாய் திறக்கணும். வாய் திறந்தால் பெரிய வந்து ரணகலமாகும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சும்மா. அவர் வந்து ஒரு முதலமைச்சர்னா முதலமைச்சர் மாதிரி வந்து அந்த சட்டமன்றத்துக்குள்ளே உட்காந்து பேசணும், பண்ணணும், எதிர்க்கட்சிகள் என்ன கேட்டாலும் கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லணும். இதுதான் அவருடைய வேலை. ஆனால் இதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் எங்கே போனாலும் ரீல்ஸ் எடுப்பேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், ஃபோட்டோ எடுப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. அதே சமயம் எல்லா அதாவது அதிகாரிகளையும் கூப்பிட்டு ஒரு வாரமாக உட்காந்துக்கிட்டு நிதிநிலை அறிக்கைகள்லாம் எப்படி கொடுக்கலாம், பட்ஜெட்டு கூட்டத்தொடரில் என்னென்ன பட்ஜெட்லாம் மக்களுக்கு போடலான்னு சொன்னீங்க. இது ஒரு வாரத்தில் என்ன செஞ்சீங்க? ஒன்றுமே செய்யலை. அதாவது பழைய திமுக அரசாங்கத்தில் இருக்கிற ஸ்டிக்கரை ஓட்டுறதுக்கான ஒரு முயற்சி தான் அத்தனை பேரும் வந்து உட்காந்துக்கிட்டு அதிகாரிகள் பூரா உட்காந்துக்கிட்டு பேசி ஒரு முடிவு எடுத்துருக்கிறீங்க. இது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு நல்லாவே தெரியும் நம்ம என்ன வேலை செய்கிறோம், எப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல மக்களுக்கு செய்யுங்க, சேவை செய்யுங்க. உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இது வந்து ஏமாற்றக்கூடிய பட்ஜெட்டு. இந்த பட்ஜெட்டில் வந்து தொழிலாளர்களுக்கு நலன் கருதியோ தொழிலாளர் சார்பாகவோ மருத்துவம் கல்வி வேலை வாய்ப்புகளுக்காகவோ எந்த விதமான அதாவது செயல்பாடுகளும் கிடையாது. இது சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளில் வந்து சிலிண்டர் கொடுப்பேன் நீங்கள், 6 சிலிண்டர் கொடுப்பேன் நீங்கள், அதுவுமே போச்சு. எதுவுமே நீங்கள் செய்யலை. அதனால் இந்த மக்கள் பூராமே நன்றாக யோசிக்க வேண்டும். ஏன் இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டோன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். தமிழ்நாட்டினுடைய மக்களே நல்லா இந்த பட்ஜெட்டை பார்த்து நல்லா படித்து உணருங்கள். மேலும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நான் இந்த சேனலை பார்க்கின்ற உங்கள் அத்தனை பேரும் எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், வியூஸ் போடுங்க. உங்கள் வீட்டு பிள்ளை. நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.